கர்த்தருடைய பரிசுத்தம் மையப்படுவதாக. தேவன் நம்மளை ஆசீர்வதித்து பாதுகாத்து இருக்கிறார். நாளுக்கூட வார்த்தை ஏசாயா 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். தேவன் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, இந்த நாசியில் சுவாசம் உள்ள மனுஷனை நம்பக்கூடாது. ஏன் நம்பக்கூடாதுன்னா, அவன் நம்பப்படுவதற்கு எம்மாத்திரம். இன்னைக்கு பிறக்கிறாங்க, ஆனா எப்ப மறிப்பாங்கன்னே தெரியாது. இன்று பூத்து மாலையில் மறைகிற மலருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம என்ன பண்ணணும்னா, மனுஷனை நம்பக்கூடாது, கர்த்தரை மாத்திரம் நம்பணும். மனுஷன் எனக்கு எதிர்பார்ப்பதெல்லாம் கொடுக்குறாங்க, மனுஷன் எனக்கு நல்லதெல்லாம் பண்றாங்கன்னு நினைச்சு அவங்க நம்ம நம்பிட்டோம் என்றால் நம்ம வாழ்க்கையில பெரிய பலன் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருப்பதை நம்ம இழந்து விடுவோம். நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க வாழ்க்கையை இழந்து விடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. வேதாகமத்துல சிம்சோன் ஒருத்தர் என்ன பண்ணாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு பெண்ணை நம்பி தேவன் என்னெல்லாம் சொல்லக்கூடாது, என்னெல்லாம் மறைக்கணும் அப்படின்னு வச்சிருந்தாரோ அது எல்லாமே இவர் மறைக்காம சொல்லிட்டாரு. அப்ப என்ன ஆச்சு, அந்த பெண் சிம்சோனுக்கு ஒரு பவர் எங்க இருக்குது, அவரோட பலன் என்னன்னு தெரிஞ்சு சிம்சோனை விழ வச்சுட்டாங்க. சிம்சோனோட வாழ்க்கை அந்த நம்பிக்கையினால போயிடுச்சு. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, ஒரு மனுஷனை நம்பினதுனாலதான். அதனால நம்ம ஒரு மனுஷனை நம்பக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு பூத்து மாலையில மறைகிற மலருக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையா இருக்குது. மனுஷனை நம்ப தேவையில்ல, மனுஷன் மேல உங்க நம்பிக்கை இருக்க தேவையில்ல. மனுஷன் எனக்கு செய்வாங்க, இவங்க வாக்கு கொடுத்துருக்குறாங்க, இவங்க எனக்கு நன்மையானது செய்வாங்க நம்பக்கூடாது. மனுஷனை படைத்த இயேசுவை மாத்திரம் நம்பணும். அவர் மெய்யான தேவனா இருக்கிறாரு, அவர் நன்மை செய்யறவா இருக்காரு. மனுஷனை நம்ப தேவையில்ல, கர்த்தரை நம்புவோம். கர்த்தரை மகிமைப்படுவதாக.